ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேருவா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பஞ்சும் நெருப்பு மாதிரி இருக்குது யார் அப்படின்னா வந்து நம்ம விசித்ராவும் அண்ட் தினேஷ். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கும் நேச்சுரலாகவே ஒத்து தான் போக மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். போன வீக் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இந்த சுகர் மேட்டரில் தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து தினேஷ் வந்து அவர் சைட்லேருந்து சொல்லும்போது, ஓ இதுதான் நடந்திருக்குமோ, விசித்ரா மேம் சொல்கிறது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நம்மளும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வெஞ்சன்ஸாக வந்து மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி கூட வந்து நாமினேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க தினேஷ் வந்து விசித்ராவை பண்ணாங்க, விசித்ரா வந்து தினேஷை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சோன்னா, விசித்ரா மேம் பேசுகிறதுக்கு தான் தினேஷ் வந்து நேச்சுராகவே இதான் ரியாக்ட் பண்ணுறாரோ, ஸோ அவர் என்ன நடக்குதோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்து கிடையாது. விசித்ரா மேமை வெளியேற்றுறதுக்காக தினேஷ் போடுற ஒரு கேம் பிளான் தான் அது அப்படின்றது வந்து இப்போ தான் நம்ம அன்சீனில் வந்து பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக சுகர் மேட்டரில் நடந்தது என்ன அப்படின்னா வந்து மாயாவோட கப்பில் வந்து இருந்துச்சு, அதாவது கரப்பாம்பூச்சி இருந்துச்சு அந்த சுகரில். அதனால நான் தூக்கி கீழே கொட்டிட்டேன் அப்படின்றத வந்து பல முறை வந்து விசித்ரா மேம் சொன்னாலும் நம்ம தினேஷ் அதை கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சியில் இருந்த அப்போ கேப்டனாக இருந்த மணிகிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா வந்து விசித்ரா மேம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அதில் கரப்பாம்பூச்சிலாம் இல்லை, அவங்க கீழேயும் கொட்டவே இல்லை, போய் பாருங்கள் டஸ்ட்பினில் கூட ஒன்றுமே இல்லை, அவங்க அதை எடுத்து அந்த பூச்சியை எடுத்து போட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் பூச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு மாதிரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க வயிறு தான் வந்து குப்பை தொட்டி போல், அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணியா பார்க்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவர் வந்து பயங்கரமாக விட்டார். மணியும் போயிட்டு ரவீனாட்ட இதை பற்றி நம்ம விச்சு மம்மி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, மாயாவோட கப்பில் இருக்க சுகரை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் கரப்பாம்பூச்சி இருக்குன்னு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே நடந்தது என்ன அப்படின்றத உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அதில் பூச்சி இருந்திருக்கு, அதை எடுத்து எல்லாருக்குமே கேமராவில் காமிச்சிட்டு சுகரில் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வாஷ் பேஷனில் வந்து டிஸ்போஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால குப்பை தொட்டியில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்து அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து சுகர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. பட் தினேஷ் வந்து இதை வேறு மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன அவரோட கேம் பிளான் இதுதான் அப்படின்றத என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி, விஷ்ணு, விக்ரம் அண்ட் தினேஷ் இவங்க 4 பேரும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து மாற்றி மாற்றி சில டைம் பேசுவாங்க இல்லையா விசித்ரா மேம், அதை வந்து ஒரு இதாக வச்சு இந்த மாதிரி நீ தென்னை மரத்தில் ஒன்று பண்ணுவ, பனைமரத்தில் ஒன்று பண்ணுவ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஏன் குத்துறன்னு நம்ம டைரெக்டாக கேட்டுடலாம். ஆனால் நான் வந்து ஒரு சில்லறத்தனமான சுகர் மேட்ரு அது இதுக்கு தான் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறேன், அதுக்கே வந்து என்ன இவர் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நான் இதை ஒரு சாம்பிளாக போட்டு பார்க்குறேன். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணாமல் போட்டு தாக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், அழுது சீனாக போட்டு இவன் பெரிய வில்லன்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இவர் வந்து அவங்கள ப்ரோவோக் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து போட்டு பார்க்குறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இவர் பண்ணுறாரு கேம் பிளான். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ தினேஷை நான் கூட இவ்வளோ நாளாக என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு கிளிப்பை பார்த்த பிறகு தான் எனக்கு அவரோட கேம் பிளான் இதுவும் ஒரு கேம் பிளான் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட சப்போர்ட் என்ன? ஸோ இவர் வந்து இந்த கேம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அவர் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை பை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.